ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ருசியான ஆந்திரா ஸ்டைலு கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பாட்டில் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா அதோடைய காரம்லாம் சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எப்பவும் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் உள்ள கருப்பு காரம் எல்லாம் இறங்கிரும். அப்புறமா 2 தண்ணி நம்ம அலசிட்டு போட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடும் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 2 தண்ணி மட்டும் அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு 6 பேருக்கு நம்ம செய்ய போகிறோம். அதனால் இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து சூடான சோத்தில் நம்ம செய்ய போகிறதில்ல. நேற்றுள்ள மிச்ச சோறு இருக்குது, நான் அதில் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். சாதம் மிச்சமாயிருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். முட்டையை ஊற்றின உடனே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த டைமில் நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முட்டையை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இந்த கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதே அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய கேரட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்த அப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கத்திரிக்காய் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். 2-3 தண்ணி கழுவிட்டு அப்போ கூட பாருங்கள், தண்ணி வந்து கலராக இருக்குது, கருப்பாக. சில கத்திரிக்காயில் ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்கும், சில கத்திரிக்காயில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா கழுவி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறியெல்லாம் நம்ம போட்டோன்னு இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். உப்பு சேர்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மீடியம் ஹீட்டில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறிலாம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காய்கறியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த முட்டையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸு டின்னருக்கு லஞ்சுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்த சோறை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மைக்ரோவன் வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவனில் சூடு பண்ணுங்கள். இல்லைனா இட்லி செட்டில் கூட நீங்கள் அப்படியே பிளேட்டோடு வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்த உடனே ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஸ்டைல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.